வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம மட்டன் கீமா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் ஒரு 1/2 கப் நறுக்குன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதை லைட்டாக வதக்கிட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசம் போகணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ தக்காளி சேர்த்துக்கலாம். எவ்வளோ வெங்காயம் சேர்க்குறீங்களோ அதை விட டபுள் மடங்கு தக்காளி. ஒரு வெங்காயம் சேர்த்துருந்தீங்கன்னா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரம் வதங்கிடும், அதனால இங்கேயே உப்பு சேர்த்துடலாம். தக்காளி நல்லா வதங்கினோன்னு 1 கை புதினா 1 கை கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்ததாக மசாலாலாம் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 பெரிய ஸ்பூன் அதாவது 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. இப்போ மசாலாவோட பச்சை மசாலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா வதக்குங்க. ஆல்ரெடி இங்கே எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளி வதக்கும் போது எண்ணெய் பிரிஞ்சிருச்சு. இப்போயும் அதே மாதிரி லைட்டாக பிரிஞ்சு வரும்போது நீங்கள் கீமா ஆட் பண்ணிடலாம். இது 1 கப் மட்டன் கீமா. வாங்கிட்டு வந்த உடனேவே நான் கொஞ்சம் மஞ்சள் தூளும் உப்பும் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். ஏன்னா அது சேர்த்தா தான் கெடாது, அதுக்காக தான். இதை இப்போ நல்லா வதக்கிக்கோங்க. தண்ணி ஊற்றி நம்ம இந்த கீமாவை வேக வைக்கணும். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரு மூடியை போட்டு வேக விடுங்க. பாத்திரத்தில் மசாலா பிடிச்சிடக்கூடாது, அப்பப்போ நடுவில் எடுத்து கிளறிக்கோங்க. இதோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. சூப்பராக மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதோ சூப்பரான கீமா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவி ஃபினிஷ் பண்ணிடலாம். இதை நீங்கள் ரைஸ், ரோட்டி, சப்பாத்தின்னு எதுக்கு வேணாலும் சைட் டிஷ்ஷாக சேர்த்துக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.